தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு கவனத்தை ஈர்த்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய். திரையுலகில் மிகப்பெரிய நடிகர் ஆதரவை கொண்ட அவர் அரசியலிலும் அதே போன்று முன்னேறியுள்ளார். 2024 தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் வெறும் 2 ஆண்டுகளில் எதிர்கொண்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கைக்கு இன்னும் ஆதரவு தேவைப்படுவதால் தற்போதைய அரசியல் கணக்குகள் தீவிரமடைந்துள்ளன. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள விஜய் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதால் தாவேகாவின் பலம் 107 குறைய வாய்ப்புள்ளது. இதனால் கூடுதல் எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறும் முயற்சிகள் வேகமடைந்துள்ளன. அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவலின்படி இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பிலுள்ள சில உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கலாம் என்ற பேச்சு நிலவுகிறது. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுடனும் ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. கூட்டணி அரசியல் தோல்வியடைந்தாலும் விஜயன் அணியில் வேறொரு கணக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சில எம்எல்ஏக்கள் பங்கு பெறாவிட்டால் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை குறையும். 234 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்தில் 30க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்கவில்லை என்றால் பெரும்பான்மைக்கான இலக்கு 103 வரை குறையக்கூடும். இது தற்போதைய தாவேகாவின் பலத்திற்கு நெருக்கத்தில் உள்ளது. இந்த யுக்தியும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக ஆராயப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசியலின் முக்கிய நகர்வு ஆளுநரின் அடுத்த கட்ட முடிவை பொறுத்தே இருக்கும். விஜயிடம் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்பாரா அல்லது நேரடி ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்ட பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த அனுமதிப்பாரா என்பதை மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. விஜய்க்கு தற்போது முதலமைச்சர் பதவி கைக்கிட்டும் தூரத்தில் இருக்கிறது. மே 7ஆம் தேதி பதவியேற்பு நடைபெறலாம் என்ற தகவல்கள் பரவினாலும் கூட்டணி கணக்குகளும் ஆதரவு அரசியலும் தான் இறுதி முடிவை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கப் போகின்றன. இந்நிலையில் எம்ஜிஆர் போலவே விஜய் முடிவெடுப்பாரா என்ற கேள்வி தலை தூக்குகிறது. தமிழக அரசியலில் வரவிருக்கும் அடுத்த ஒரு சில நாட்கள் அனல் பறக்கும் திருப்பங்களுடன் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் பலவித அதிரடிகளுடன் நகரப்போகின்றன என்பது மட்டுமே உறுதி.